Hi students, welcome to TNUSRB Academy. It's select so video will enable மாமா மராட்டிகள். நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேக்குற கேள்வி சார் போலீஸ் எக்ஸாம் வரப்போகுது. இந்த போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நாங்க புக் பேக் பாக்ஸ் क्वेश्चन மட்டும் படிச்சா போதுமா அப்படிங்கறத ஒருத்தர் கேக்கல ரெண்டு பேர் கேக்கல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா पर्सनலா நம்மட்ட கேட்டிருந்தாங்க. சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க போலீஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 6th and 10th வரைக்கும் புக் பேக் பாக்ஸ் மட்டும் தரவா படிச்சிட்டு போனா எவ்வளவு மார்க்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்? அது போதுமா எக்ஸாம் கிளியர் பண்ண? அது போதாது அப்படின்னா அதை தாண்டி என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஃபுல் அனாலிசிஸ் உங்களுக்கு போலீஸ்க்கு நீங்க புக் பேக் பாக்ஸ் படிக்கிறதுனால என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, அதை மட்டும் படிக்கிறதுனால எதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. போலீஸ் எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில போலீஸ்க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன்ல கிளாஸும் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 3000 தான் 1 வீக் ஆஃபர். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200+ வீடியோஸ் கொடுத்துருவோம், 40 டெஸ்ட் கொடுத்துருவோம். சரிங்களா? இதே ஆஃப்லைன்ல வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 5000 தான். போலீஸ்க்கு ஆஃப்லைன்ல வரீங்கன்னா கிளாஸும் டெஸ்ட் சேர்த்து ஃபீஸ் 5000 தான். இது 1 வீக் தான் ஆஃபர். இதை தாண்டி போலீஸ்க்கு கொஸ்டின் பேங்க் ரெடியா இருக்கு, அதுக்கான ஃபீஸ் வந்து 500 5000 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை தாண்டி போலீஸ்க்கு மெட்டீரியல் நம்மள்ட்ட ரெடியா இருக்கு, தியரி மெட்டீரியல். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் 2000, ஒரு 10 to 11 புக்ஸ் உங்களுக்கு வரும். சரிங்களா? நேர்ல இருந்து வாங்கினா வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜ், அதாவது கொரியர் அனுப்பணும்னா நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் போலீஸ்க்கான டீடைல். ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச நம்பர்ஸ் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி எஸ்ஐக்கு ரிவிஷன் போட்டுட்டு இருக்கோம். எல்லா வீடியோ லிங்க்குமே கீழே பிளேலிஸ்ட்லேயே வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்கே கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. என்ன டாபிக் வேணுமோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தாண்டி எல்லா எக்ஸாமுக்குமே ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு. எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இந்த அனாலிசிஸை நம்ம எதை வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னா போலீஸ்க்கான மாடல் கொஸ்டின், இதை தாண்டி போலீஸ்ல கடைசியா நடந்த ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பரை எடுத்து வச்சு என்ன நிலவரங்கிறத பார்த்து தான் இந்த அனாலிசிஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? ரைட்டு, இப்போ வரப்போற பிசி 2023 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா 70 கொஸ்டின்ஸ். அதுல சோசியல் சயின்ஸ் வந்து மட்டும் 27 கொஸ்டின் வரப்போகுது, சயின்ஸ் வந்து 10 கொஸ்டின் வரப்போகுது, தமிழ்ல இருந்து 5 கொஸ்டின் வரப்போகுது, சைக்காலஜி ஆப்ட் ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின் வரப்போகுது, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 8 கொஸ்டின் வரப்போகுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நீங்க புக் பேக் பாக்ஸை மட்டும் தரவா படிச்சு மீதி டாபிக்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிளா எவ்வளவு கொஸ்டின்ஸ் நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு அனலைஸ் பண்றப்ப நீங்க சோசியல் சயின்ஸ் 6th and 10th வரைக்கும் புக் பேக் பாக்ஸ் மட்டும் தரவா படிச்சுட்டு போறீங்க, வேற எதுவுமே படிக்கல, புக் பேக் பாக்ஸ் மட்டும் நான் படிச்சுட்டு போறேன் சார் அப்படின்னா 27 கொஸ்டின் கேட்பாங்கல்ல, உங்களால 20 கொஸ்டின் கண்டிப்பா அடிக்க முடியும். நீங்க 7 கொஸ்டின் விடுற மாதிரி இருக்கும். சயின்ஸ்ல 10 கொஸ்டின் கேட்க போறாங்க, அதுல நீங்க 7 கொஸ்டின் அடிச்சிடலாம் புக் பேக் பாக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனா. தமிழ் பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின், நீங்க தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க பேசிஸ்ல 5 கேட்டா நீங்க 5மே அடிச்சிடலாம் அப்படிங்கிற அனாலிசிஸ் நான் எடுத்திருக்கேன். சைக்காலஜி 20 கொஸ்டினா ஒரு 18 கொஸ்டின் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதாவது இதை விட்டுட்டு நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே சைக்காலஜி 20ல உங்களால 18 அடிக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 கொஸ்டின் வச்சிருக்கேன், ஒரு 5 அச்சீவ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாக்குறப்ப மொத்தமா 70 கொஸ்டின், உங்களால 55 கொஸ்டின் எடுக்க முடியும். நீங்க கூட்டி பாருங்க, 27 32 50 55. அப்ப மீதி டாபிக்ஸ்லாம் நல்லா படிச்சு சயின்ஸும் சோசியலை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மார்க்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனா 70க்கு 55 கொஸ்டின் அடிக்கலாம். போன வாட்டி எனக்கு தெரிஞ்சு 56 கட் ஆஃப் நினைக்கிறேன், ஜஸ்ட் ரிட்டர்ன் கட் ஆஃப். அதாவது நீங்க 56 கொஸ்டின் எடுத்திருந்தீங்கன்னா பிசிக்கல் போகலாம், அந்த ரேஞ்சு போன வாட்டியே இருந்தது. ஸோ போன வாட்டியை விட இந்த வாட்டி வேகன்சி கம்மியாக தான் வரப்போது, காம்படிஷன் அதிகமாக இருக்க போது, கொஸ்டின் டிஃபிகல்ட்டி லெவல் என்னன்னு தெரியல, இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இதை மட்டும் வைத்திருந்தால் நீங்க சேஃப் கிடையாது, பார்டர்ல தான் நிக்க போறீங்க. அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சு தான் ஆகணும். சார் அப்ப எவ்வளவு எடுத்தா சார் சேஃப் அப்படின்னா கண்டிப்பா 70 கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஒரு 63க்கு மேலே நீங்க எடுக்கணும். ஏன்னா போன வாட்டியே கட் ஆஃப் 56 வந்துச்சு. அப்ப இந்த வாட்டியுமே 55ல இருந்து 60 வரைக்கும் ரிட்டர்ன் கட் ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 5 கொஸ்டின் எக்ஸாம் டிஃபிகல்ட்டி பொறுத்து. ஒருவேளை கஷ்டமா வந்தா 55, ஈஸியா வர 56 57 58 59 60 அந்த ரேஞ்சில் போய் நிற்கும். புரியுதா? அந்த ரேஞ்சில் போய் நிற்கும். அப்ப 60 அப்படிங்கிறது ஓகே, நம்ம ஒரு 63க்கு மேல எடுத்தாதான் 90%, 70க்கு 90%, 63க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் டெஃபினட்டா நீங்க அடிக்கலாம். அப்ப இந்த 55 கொஸ்டினை தாண்டி நீங்க ஒரு 8 கொஸ்டின் அடிக்கணும். 55 கொஸ்டினை தாண்டி 8 கொஸ்டின் அடிக்கணும். அந்த 8 கொஸ்டினுமே குறிப்பிட்டு சொல்ல போறேன் எந்தெந்த பாடத்துல இருந்து வரும்னு வேட்ரு ஸ்டடி வீடியோ நாங்க உங்களுக்கு போடுறோம். பட் இப்போதைக்கு இல்ல, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்ப எஸ்ஐக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல போயிட்டு இருக்கு. புரியுதா? அதனால போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வேட்ரு ஸ்டடி போலீஸ்க்கு போடுறோம். அதாவது இதை படிக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா திரும்ப நான் சொல்றேன், போலீஸுக்கு படிச்சுட்டு இருக்காங்கல்ல எல்லாருமே இதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த 55 கொஸ்டின் இருக்க ஒரு விஷயமே இல்லை, ஈஸி. 55 தாண்டி போறதுலதான் இங்க விஷயமே இருக்கு, சூட்சமே அங்கதான் இருக்கு. அப்ப நீங்க 55க்கு மேல போகணும். புரியுதா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வேட் டு ஸ்டடி வீடியோ போடுவோம்ல, அது வரைக்கும் இந்த 55 கொஸ்டின் எடுக்கிறத நீங்க பாருங்க. இதை முதல்ல பாருங்க, நான் சொல்ல தெளிவா புரிஞ்சிச்சா? வேட் டு ஸ்டடி போலீஸ்க்கு போடுறோம், அதை படிச்சா போதும். அதுலயும் நம்ம எல்லா படமும் சொல்ல போறது இல்லை.
இந்த 55 தாண்டி 63 எடுக்க குறிப்பிட்ட சில பாடங்கள் சோசியல் சயின்ஸை சொல்லிடுறோம். அந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு வரும். அந்த வீடியோ வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, 6th and 10th வரைக்கும் கூடிய சயின்ஸ் சோசியல் புக் பேக் பாக்ஸை பொறுமையா படிங்க. நிறுத்தி நிதானமா படிச்சுட்டு இருங்க. இந்த 55 கொஸ்டின் எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்க. இந்த 55 கொஸ்டின் நீங்க செக்யூரா, திரும்ப சொல்றேன், நீங்க இந்த 55 கொஸ்டின் ரெடி ஆயிட்டீங்கன்னா வேர் டு ஸ்டடி வீடியோ வந்துடும். அதே எப்படி சார் நாங்க ரெடி ஆகுறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், புரியுதா? ஸோ 55 கொஸ்டின் நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, செக்யூர் பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அடுத்த வேர் டு ஸ்டடி உங்களுக்கு வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. திரும்ப நான் சொல்றேன், இந்த 55 கொஸ்டின் போலீஸ் படிக்கிற எல்லாரும் எடுத்துருவாங்க. அதை தாண்டி போறவங்களுக்கு தான் இங்க வேலை, புரியுதா? ஸோ அதனால நம்மளோட டார்கெட் 70க்கு 63க்கு மேல 55 கொஸ்டின் எடுக்கிறதுங்கிறது இவ்வளவுதான். நான் இதை பண்ணீங்கன்னா போதும், 55 எடுத்துடலாம். பட் 63 எடுத்தாதான் வேலை. ஸோ அந்த வேர் டு ஸ்டடி வீடியோக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இப்பயே சொல்லிடுறேன், கொஞ்ச நாள் ஆகும் அந்த வீடியோ வர்றதுக்கு. அது வரைக்கும் இந்த 55 கொஸ்டினை செக்யூர் பண்ற வேலையை பாருங்க. புக் பேக் பாக்ஸ் மட்டும் படித்தால் பார்டர் வரைக்கும் தான் வர முடியும், புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் கள்ள நிலவரம், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. வேர் டு ஸ்டடி வீடியோ நெக்ஸ்ட் வரும். இதை தாண்டி நம்ம எஸ்ஐக்கு போடுற எல்லா ரிவிஷன் வீடியோஸ் லைவ் 9 மணிக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஜிஎஸ், ஒரு நாள் சைக்காலஜியும் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க, இதையும் படிச்சுக்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இதை சொல்லலாம் தான் வந்தோம். இதே மாதிரி வீடியோஸ், அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வீடியோ எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க, சைக்கிள் கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கொடுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.